தமிழக பாஜகவுக்கு மாநில தலைவர் தற்பொழுது இல்லாத நிலையில் அந்த இடத்தில் பாஜக 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்திருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக தமிழக பாஜக பிரபலம் திரு எச் ராஜா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவருடைய நாக்கை வெட்டுபவர்களுக்கு 50 லட்சம் பரிசு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பு எதற்காக, ஏன், யார் வெளியிட்டது, இதன் பின்னணி என்ன என்பதை பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் லோக்சபாவின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திரு ராகுல் காந்தி அண்மையில் அமெரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அங்கு மாணவர்களுடன் உரையாடல் நிகழ்ச்சியை மேற்கொண்டார். அதே போல தொலைக்காட்சிகளிலும் விவாத நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார். அங்கு அவரிடம் இடஒதுக்கீடு சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்தியாவில் சமநிலை அற்ற நிலை தொடர்ந்து வருகிறது, அந்த நிலை எப்பொழுது முடிவுக்கு வருகிறதோ அப்போதிலிருந்து இடஒதுக்கீடு தேவையற்ற ஒன்று என்று தனது கருத்தை தெரியப்படுத்தினார். ராகுல் காந்தி அமெரிக்காவில் இடஒதுக்கீடு தொடர்பாக பேசிய இந்த கருத்துக்கு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பாஜகவினரும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மற்ற மாநில கட்சிகளும் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வந்தனர். எப்படி ராகுல் காந்தி இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கருத்தை தெரியப்படுத்தலாம், இந்த கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்ப்பு குரல் வலுத்தன. இதன் உச்சகட்டமாக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இருந்து அதன் முக்கிய நிர்வாகிகள் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் வெளிப்படையாகவே வன்முறை கருத்துக்களை தெரியப்படுத்தினர். இது போன்ற கருத்துக்கள் நாடெங்கிலும் முற்று நோக்கப்பட்ட விவகாரமாகவே மாறியது. உடனடியாக இந்த கருத்துக்கு இந்திய கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் மற்ற மாநில கட்சி பிரதிநிதிகள் இது தொடர்பான வன்முறை கருத்துக்களுக்கு நடவடிக்கை எடுக்க உள்துறை அமைச்சகத்துக்கும் பிரதமர் மோடிக்கும் கடிதம் எழுதியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது கவனிக்கத்தக்கது. பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் எல்லாம் இந்திய தேசத்திற்கு எதிரான கருத்து என்று சொல்லும் விளக்கம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய அரசியல் வரலாற்றில் இருக்கும் ஒரு வழக்கமாக மாறியிருக்கிறது. அந்த வகையில் மோடி குறித்து வெளிநாட்டில் ராகுல் பேசியதற்கு மீண்டும் அவருக்கு தேச துரோகி என்ற பட்டம் பாஜகவினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது தமிழக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் எச் ராஜா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தேச துரோகி என்று விமர்சனம் செய்திருந்த நிலையில்தான் இந்த மிரட்டல் தற்போது எச் ராஜா எதிர்கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்றால், ராகுல் காந்தியை தேச துரோகி என்று விமர்சனம் செய்த எச் ராஜாவின் நாக்கை வெட்டுபவர்களுக்கு 50 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும், இதே போல ராகுலை கொலை செய்வேன் என்று மிரட்டிய மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ஷிண்டே தரப்பு சிவசேனாவின் நிர்வாகி சஞ்சய் கெய்ட்வாட் நாக்கை வெட்டுபவர்களுக்கு 1 கோடி சன்மானம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். இப்படி சொல்லியவர் வேறு யாரும் இல்லை, பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷ். இந்த மிரட்டல் குறித்து எச் ராஜா பெரம்பலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான வன்முறையை தூண்டும் மிரட்டல் கருத்துக்களை கண்டித்து பாஜக நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற வன்முறை பேச்சுக்கள் அரசியல் களத்தில் இல்லாமல் போயிருக்கும். ஏற்கனவே சனாதனம் குறித்து அமைச்சர் உதயநிதி தெரிவித்த கருத்துக்கு வட மாநில சாமியார்கள் பேசிய வன்முறை தொடர்பான பேச்சு நாடறிந்த ஒன்று. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வன்முறை தொடர்பான பேச்சுக்களை அரசியல் களத்தில் குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு எதிராக பேசும் பொழுது ஆளும் அரசு அது குறித்து நடவடிக்கை எடுப்பது அவசியமான ஒன்று. அப்படி ஆளும் தரப்பு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது எதை காட்டுகிறது என்றால், அவர்களும் அந்த வன்முறை கருத்துக்கு ஆதரவாக நிற்கிறார்கள், அந்த வன்முறையை ஊக்குவிக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது. இது போன்ற பேச்சுக்கள் செயலாக மாறிய பின் அது குறித்து ஊடக விவாதங்கள் நடத்தியோ காவல்துறை நடவடிக்கை எடுத்தோ சரி செய்துவிட முடியாது. வருமுன் காக்கும் நடவடிக்கையே சிறந்தது. அது குறித்து ஒன்றிய பாஜக அரசு நகர்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.